சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு நேராக முத்துக்கிட்ட வராங்க. மீனா ஏதோ தனியாக போயிட்டு சிந்தாமணி கிட்ட பேசிட்டு வரதா சொல்லிட்டு போனியே, என்னாச்சு? நான் கொடுத்த அடியில் அவளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுவாங்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சங்கத்தை தலைவின்னு சும்மாவான அதனுடைய வலி வேதனை எல்லாத்தையும் நான் அவளுக்கு சொல்லியிருக்கேன். இத்தனை வருஷமாக அடுத்தவங்களை ஏமாற்றி சொத்தை சேர்த்தா இல்லை, அவங்க எல்லாரும் அடுத்த நிமிஷமே உனக்கு திருமணம் என்ன ஆகும்னு நான் சொன்னேங்க. அதனால் அவள் முகமே மாறி போச்சு. அதனால் கூடிய சீக்கிரமாகவே இந்த கேஸை அவள் வாபஸ் பண்ணியே தீரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அங்கே என்ன நடந்ததோ அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு முத்தும் மீனாவும் தான் நீங்கள் படுறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க 2 பேரும் மட்டும்தான் கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன, எல்லாரையும் ஏமாற்றி மிரட்டி உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிறீங்க. அவன் வாங்கின கடத்தையும் இவங்க 2 பேர் தான் அடிக்கிறாங்க. இப்போ அவன் ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற போது அவனுக்கு துணையாக இவங்க 2 பேரும் தான் நிற்கிறாங்க. அப்போ கூட இவங்க 2 பேர் மேலே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பாசமே வராது. அவங்க மேலே என்ன பழிய தூக்கி போடலாம், எப்படியெல்லாம் பேசலான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி இருந்துட்டு இந்த மீனா சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போயிடுவாளோ, சரி எப்படியோ ஒன்று, அதுக்கப்புறம் நடக்கிறத நடக்கட்டும், ஆனால் அந்த குடும்பத்தை நம்ம அசிங்கப்படுத்தியாச்சு இல்லை, எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை என் பேருக்கு மாற்ற முடியுமோ மாற்றிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.